இன்றைக்கி என்னுடைய காலை நேர வேலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி பேக் பண்ணி என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். கூடவே முதல் நாள் நைட்டே ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுடுவேன். அதுவும் என்னென்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் கூடவே ஒரு அரை தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் ஜீரா மெத்தி சேர்த்துட்டு பீர்க்கங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நானே அரைச்சி வச்ச பொடி இது. இந்த பொடியோட ரெசிபி கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி, சீரகம் சேர்த்து அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். அந்த விசில் வர்றதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இது நான் திரட்டி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே 3 விசில் வந்தாச்சு. ஸோ 3 விசில் வந்ததும் ஜஸ்ட்டு கரண்டியை வச்சு அப்படியே மசிச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் சப்பாத்திக்கு கல்லும் போட்டுட்டேன். ஸோ அப்படியே பக்கத்தில் அடுத்தடுத்து ஸ்டவ்வில் வேலையை பார்க்க வேண்டியதான். ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுவிட்டேன், இன்னொரு பக்கம் தாளிப்பு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் பருப்பு வேக வைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் அந்த பொடியிலே எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்க்கலை. இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். சூப்பரான பிற்கங்காய் கூட்டு, என் பசங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி சப்பாத்திக்கு. இதை சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் போலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் தோசை. ஸோ தோசையும் கூடவே தக்காளி சட்னியும் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வீட்டு தோட்டத்தில் கொய்யாக்காய் நிறைய பழுத்திருக்கு, அதனால் அதை பறித்து எடுத்து வச்சாச்சு. தேங்க்யூ.